இன்றைக்கி ஆழ்கடலோட மாபெரும் உயிரினங்களான திமிங்கலை பற்றி தான் பார்க்க போகிறோம். திமிங்கலங்கள் மொத்தம் 2 வகை இருக்குங்க. ஒன்று டூத்டு வேல்ஸ், அப்படின்னா பற்களை கொண்ட திமிங்கலங்கள். இன்னொன்று பற்களற்ற திமிங்கலங்கள். இதை பேலன் வேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பற்கள் இல்லைன்னா எப்படி சாப்பிடும் அப்படின்னா, திமிங்கலங்களுக்கு பேலன் அப்படின்ற வடிகட்டி போன்ற அமைப்பு அதோட வாயில் இருக்கும். மீன்கள் எல்லாம் சின்ன உயிரினங்கள் வரும்போது அதோட வாயை திறந்து அந்த பேலன் அப்படின்ற வடிகட்டியின் மூலமாக அந்த உயிரினங்களை எல்லாமே பிடிச்சி சாப்பிடும். பற்கள் உள்ள திமிங்கலங்கள் எல்லாமே உதாரணத்துக்கு ஸ்பெர்ம் வேல்ஸ், அதெல்லாம் பல்லு இருக்கிறனால பெரிய பெரிய ஷார்க்ஸு எல்லாத்தையுமே கடித்து சாப்பிடும். ஸ்பெர்ம் வேல்ஸ் ஒரு 10,000 அடி வரைக்கும் ஆழத்துக்கு போய் அங்கே இருக்க ஷார்க்ஸ் எல்லாமே வேட்டையாடும். திமிங்கலங்கள் மீன்கள் மாதிரி இல்லைங்க, அது மனுஷங்களை மாதிரி சுவாசிக்கக்கூடிய ஒரு பாலூட்டி இனம்தான். இது சுவாசிக்கிறதுக்கு அதோட தலை மேலே ப்ளோ ஹோல் அப்படின்ற ஒரு துளை இருக்கும். அந்த துளை மூலமாக தான் அது சுவாசிக்கும். அது நீந்திக்கிட்டு இருக்கும் போதெல்லாமே அந்த துளை மூடிதான் இருக்கும். அது எப்போ மூச்சு விடணும் அப்படின்னு நினைக்கிதோ அப்போது அது தண்ணிக்கு மேலே மூச்சு விடுங்க. ஒரு தடவை மூச்சு விட்டுருச்சு அப்படின்னா அது தண்ணிக்குள்ளே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரைக்கும் அதனால் மூச்சு பிடிக்க முடியுங்க. டைனோசர் காலத்தில் இருந்தே இந்த பாலூட்டி இனமான வேல்ஸ் எல்லாமே இருக்குது. பூமியில் வாழ்கிற மிகப்பெரிய பாலூட்டி இனமே இந்த வேல்ஸ் தாங்க. திமிங்கலங்கள்லேயே ப்ளூ வேல் அப்படிங்கிற நீல திமிங்கலம் தாங்க இருக்கிறதுலே பெருசு. இதோட நீளம் 30 மீட்டர் வரைக்கும் இருக்குமாங்க. இதோட எடை 200 டன் வரைக்குமே இது பெருசாக இருக்குமா. இது தன்னோட குட்டிகளை 10 மாதம் வரைக்குமே சுமக்குமாமா. 10 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் பால் கொடுக்குமா. குட்டிங்க ஒவ்வொரு நாளுக்குமே 100 கிலோ வரைக்கும் உடல் எடை போடுமா. திமிங்கலங்கள் தூங்கும்போது ஒரு பாதி மூளை முழிச்சிருக்குமா, ஒரு பாதி மூளை தூங்குமா. ஒரு கண்ணு கூட மூடிட்டுருக்கும், இன்னொரு கண்ணு திறந்துருக்குமா. இப்படி தான் அது தூங்குமாங்க. இது தூங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் கரைக்கிட்டையோ இல்லை குள்ளேயே செங்குத்தாக நிற்கிற மாதிரியே தூங்குமா. இதனால் பக்கத்தில் ஏதாச்சும் ஆபத்து வந்தாலோ இல்லை இதுக்கு ஏதாச்சும் அவசியம் தேவைப்பட்டுச்சு, மூச்சு விடணும் அப்படின்னா கூட அதனால் உடனே அதை காப்பாற்றிக்கிறதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்காங்க. அடுத்து எந்த விலங்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.